Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நாம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான கேசார் பாதாம் ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான நம்ம வீட்லேயே செய்யக்கூடிய கேசர் பாதாம் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஈஸி அண்ட் சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியானது. இதில் நாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்யறதுக்காக நான் இன்றைக்கி 3/4 கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். இதை நாம் நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். அதை நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றினீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். நம்ம ஸ்கின் வந்து ஈஸியாக எடுத்துடலாம் ரிமூவ் பண்ணி. அப்படி இல்லை எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இது போல் பாதாமை நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு டவலில் ஈரல்லாமல் தொடச்சி ரெண்டுத்தையுமே ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கேஷ்யூவும் பாதாம் ஆட் பண்ணி அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி கலரில் கிடைக்கும். கலர் மட்டும் நமக்கு வேரி ஆகும், மற்றபடி டேஸ்ட் பார்த்திங்கன்னா லைட்டாக தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது எப்படி வரும் நான் கடைசியாக காட்டுறேன். இப்போ நாம் தோல் உரித்த பாதாமை வச்சு ஸ்வீட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பாதாம் ரெடியாக இருக்குது. இதுக்கு ஈக்குவலாக நான் 3/4 கப் அளவுக்கு முந்திரி எடுத்துக்கிறேன், கேஷ்யூ. இதுதான் நம்ம இன்றைக்கி இதோட ஆட் பண்ணி செய்ய போகிறோம். யூஸ்வலாக வந்து வெறும் பாதாம் தான் ஆட் பண்ணி செய்வோம். பட் கேஷ்யூ ஈக்குவலாக எடுத்து செஞ்சால் அதுவும் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையுமே ஈக்குவலாக எடுத்து இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து குறைன்னு தான் கிடைக்கும். அப்படி குறைன்னு அரைக்கும் போது தான் நமக்கு பர்ஃபி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பால் ஊற்றி பேஸ்ட்டு போல் அரைச்சோம்னா அது பர்ஃபி மாதிரி நமக்கு இருக்காது. ஸோ இது போல் குறைன்னு அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம நட்ஸ் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து செய்யறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு குங்குமப்பூ ஒரு சின்ன பவுல் ஆட் பண்ணிக்கலாம். அந்த 1 ஸ்பூன் அளவுக்கு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். அப்போ நம்ம கலரிங்கும் அந்த ஃப்ளேவரும் கிடைக்கும். நீங்கள் கூட வந்து ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எதுவும் ஆட் பண்ணல. இது செய்யறதுக்காக ஒரு பேன் வச்சு 3/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணி அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் நல்லா நமக்கு கரைஞ்சி வரணும். சுகரோட அளவு உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் பாதாம் கேஷ்யூ ஸ்வீட்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு நட்ஸ் எடுத்துருக்கோமோ அதுக்கு ஆஃப் த பார்ட் சுகர் ஆட் பண்ணும்போது தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆக்சுவலாக நட்ஸ் நாம் 1/2 கப் எடுத்துருக்கோம். ஸோ 3/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நமக்கு சுகர் கரைஞ்சி பொங்கி வருது பாருங்கள். இது போல் வரும்போது நம்ம செக் பண்ண பார்க்கணும். ஏன்னா ரொம்ப நம்ம விட்டோம்னா ரொம்ப கடக்கடன் ஆகிடும் பர்ஃபி, அப்புறம் உடையிற ஸ்டேஜ் வந்துடும். இதுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது. ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் ஒரு கம்பி பதம் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் திக்காகும்போது நாம் கம்பி பதம் செக் பண்ணிக்கணும். இது போல் தொட்டு பார்க்கும்போது ஒரு கம்பி போல் வந்து உடையும். இதுதான் நமக்கு கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நாம் உடனே அரைச்சி எடுத்து வச்சுக்க நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். ஆனால் பவுடர் ஆட் பண்ணப்போ நம்ம ஏலக்காய்லாம் ஆட் பண்ணால் ஈவனாக பரவாது. அதனால் நம்ம முதல்ல அந்த சிரப்லேயே கொஞ்சமாக தேவையான அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதோடவே நம்ம ஊற வச்சுருக்க குங்குமப்பூ தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் சேர்க்கறதுக்குள்ளே அடுத்த பதம் போயிடும். அதை நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு கலரிங்காக தான். நீங்கள் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ஒன்றும் அதில் நமக்கு வராது. ஏன்னா ஏலக்காய் பவுடர் குங்குமப்பூ எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறோம். அதனால் அதோட ஃப்ளேவர் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்க நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே ஸ்வீட் செய்யும்போது ஏலக்காய் பவுடர், இது போல் ஃப்ளேவர் கொடுக்குற குங்குமப்பூ, அடுத்தது மஞ்சளோ இல்லை ஃபுட் கலரோ எது நீங்கள் ஆட் பண்ணாலும் சுகர் சிரப்பில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஸ்வீட்டில் வந்து ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகி ஈவனாக நமக்கு கிடைக்கும். நம்ம பவுடரை ஆட் பண்ணாதான் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ண பிறகு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அங்கங்கே நமக்கு அப்படியே கரையாமல் தெரியும். அதுக்காக சிரப்பில் ஆட் பண்ணுறோம். ஆனால் சிரப்பில் ஆட் பண்ணும்போது உடனே ஆட் பண்ணணும். இல்லைனா பதம் மாறி நமக்கு பர்ஃபி வந்து கடன்னு ஆகிடும். அதனால் இமீடியட்டாக ஆட் பண்ணோம். இப்போ நெய் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் ரொம்ப தேவைப்படாது. இந்த ஸ்டேஜ் வரும்போது கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காது. நான் வச்சுருக்கிறது ஆர்டினரி ஸ்டீல் பேன் தான். ஸோ இதில் வந்து நல்லா அடி பிடிக்கும். அதனால தான் கைவிடாமல் கலர்றேன். நீங்கள் நான்ஸ்டிக் வச்சுருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒட்டாமல் இருக்கும்.
எப்போவுமே நாம் வெளியே காசு கொடுத்து ஸ்வீட் அன்ஹெல்த்தியாக வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இது போல் ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக செஞ்சு சாப்பிடும்போது எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பர்ஃபி பாருங்கள் சூப்பராக பதமாக வந்துடுச்சு, பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி நான் நெய் தடவி ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம். லெவல் பண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா ஸ்பூனோட பேக் சைடு நல்லா நெய் தடவி வைக்கோங்க, அப்போ ஒட்டாமல் இருக்கும். நல்லா லெவல் பண்ணி விட்ட பிறகு கொஞ்சமாக ஆறணும், அதாவது ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆறினா தான் நல்லா ஹீட் வந்து நமக்கு போகணும். நீங்கள் பிளேட்டை தொட்டு பார்க்கும்போது தெரியும், அந்த ஹீட் இல்லாமல் இருக்கும்போது நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு பர்ஃபி ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இப்போ நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணுறேன். இந்த பர்ஃபியோட திக்னஸ் பார்த்திங்கன்னா உங்கள் விருப்பத்தை பொறுத்து இன்னும் கூட நீங்கள் திக்காக போட்டுக்கலாம், இல்லை இன்னும் தின்னாக கூட போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி பர்ஃபி. இது ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி இப்போ நாம் எடுத்து பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான கேசர் பாதாம் கேஷ்யூ பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு டைம் செய்யும்போது நான் தோல் நீக்காமல் செஞ்சேன், அதாவது ஹாட் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது நல்லா தொடச்சிட்டு பவுடராக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இது போல் செஞ்சேன். அதில் பார்த்திங்கன்னா கலர் நமக்கு இது போல் கிடைக்கும். டேஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும், மற்றபடி சேமாக தான் இருக்கும். அதுவும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு கலரும் பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இது போல் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்வீட்டை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி, நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியா இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.